மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு வேல் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு வெளியே வராரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமாவே மைவி3 உறுப்பினர்கள் வந்து மிகுந்த மனவேதனையில் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சில பேர் வெளியே சொல்லியிருப்பாங்க. சில பேர் உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுந்திருப்பாங்க. அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா நேற்று எம்டி அவர்களுக்கு வேல் கிடைச்சி இன்னைக்கு வெளியே வரதா இருக்கு. நேற்று நைட்டு அசோக் ஸ்ரீநிதியோடைய லைவ் பார்த்தேன். அதில் அவர் குறிப்பிட்ட சொன்னது மைவி3 நிறுவனம் வந்து மோசடி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களாம். கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு. மக்கள் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அசோக் ஸ்ரீநிதி கிட்ட போயிட்டு மைவி3 நிறுவனம் ஒரு மோசடி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து ஆர்டரே வந்துருச்சான் அசோக் ஸ்ரீநிதியோட வீட்டுக்கு, மைவி3 நிறுவனம் ஒரு மோசடி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆதாரத்தோட இவர் இப்படி சொன்னார்? மொத்தமே மைவி3 உறுப்பினர்கள் 9 லட்சம் பேருன்னு சொல்கிறாரு. 9 லட்சம் பேர் அப்படின்னா 1000 கம்ப்ளைண்ட் ஆகுது நிறுவனத்திற்கு எதிராக வந்திருக்கணும். வந்துச்சா? இல்லை. விசாரணை முடிஞ்சு கோர்ட்டு வந்து தீர்ப்பு சொல்லியாச்சு, மைவி3 நிறுவனம் ஒரு மோசடி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதிகபட்சமே 20 to 30 கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க நிறுவனத்திற்கு எதிராக. அதுவும் உங்களுடைய பேச்சை கேட்டு மட்டும்தான். மக்கள் சுயமாக செஞ்சிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5 கம்ப்ளைண்ட்டு அதோட நின்றுருக்கும். உங்களுடைய ஆசை வார்த்தையை நம்பி வட்டியும் முதலுமா வாங்கி தரேன்னு சொன்னதுனால மட்டுமே இந்த 20 to 25 கம்ப்ளைண்ட் வந்திருக்கே தவிர மக்கள் யாருமே தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் போயிட்டு நிறுவனத்திற்கு எதிராக புகார் கொடுக்கலை. நேற்று எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைச்சதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. கேக் வெட்டியிருக்காங்க, பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க. மக்கள் அனைவருமே நேற்றுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காரணம் எம்டிக்கு பெயில் கிடைச்சி. ஒரே ஒரு கேள்வி தான் அசோக் ஸ்ரீநிதிக்கு நான் கேட்குறேன். 7 மாதமாக ஒரு கம்பெனியிலிருந்து வருமானம் கொடுக்கல. கம்பெனியோடைய எம்டி ஜெயிலில் இருக்கார். நிறுவனம் சரியாக செயல்படலை. அப்படி இருக்கும்போது நிறுவனத்திற்கு எதிராக இன்னைக்கு 2000, 3000, ஏன் 1 லட்சம் 2 லட்சம் கம்ப்ளைண்ட் கூட வந்திருக்கணும். ஆனால் வரலை. காரணம் மைவி3 ஆட்ஸ் ஒரு மக்களின் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். ஒரு நிறுவனம் மீது நிதி மோசடி வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் வரை சென்று விட்டால் வழக்கு விசாரணை நடப்பதற்கு சில பல வழிமுறைகள் உள்ளது. நீங்கள் சட்டம் படித்ததுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா அது எல்லாம் நடந்துருமா? அசோக் ஸ்ரீநிதி சொன்னது எல்லாமே நடக்குது. மற்றவங்க நிறுவனத்திற்கு ஆதரவாக சொன்ன எதுவுமே நடக்கலை. அதனால அசோக் ஸ்ரீநிதி சொன்னால் மைவி3 நிறுவனம் மோசடி நிறுவனம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல கூட்டம் சுற்றுது. சட்டம் படித்தவர்களுக்கு தெரியும் ஒரு வழக்கு விசாரணை இப்படி தான் நடக்கும் என. அதன் அடிப்படையிலேயே அசோக் ஸ்ரீநிதி ஒவ்வொன்றாக சொல்லியிருந்தார். இதை வந்து சில பல கூட்டங்கள் அசோக் ஸ்ரீநிதி சொன்னது எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொன்னால் மைவி3 நிறுவனம் மோசடி நிறுவனம், அவர் சொன்னால் அது அப்படியே உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு ஒரு சிலர் ஜால்ரா அடிச்சுட்டு சுற்றிட்டு திரியிறாங்க. மக்களை ஏமாற்றிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அவர் பெயிலில் வராரு அப்படின்னா மக்கள் ஏன் அவரை கொண்டாடணும்? பல லட்சம் மக்களின் நம்பிக்கை மைவி3 நிறுவனம். அதை உடைக்க அசோக் ஸ்ரீநிதி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாருன்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். நிறுவனத்திற்கு ஆதரவாக பேசுகிறவங்க, அசோக் ஸ்ரீநிதி எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலேயும் நான் கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டினது எல்லாம் மக்கள் யாரும் மறக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க.